சமையல் எண்ணெய் வழங்கும் கனா காணும் காலங்கள் தொடர்கிறது. மா மா வாங்கப்பா. நீங்க எல்லாம் வருவீங்கன்னு காலையில இருந்து குச்சிட்டு இருந்தான். இப்பதான் மார்க்கெட் போயிருக்கான், வந்துருவான். எப்படிமா நீங்களும் நாங்க தான் ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ்னு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? சாரி, எனக்கு ஒரு செகண்ட் பார்த்த உடனே ஸ்ட்ரைக் ஆகல. அப்புறம் கிஷனை பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு. பாத்தீங்களா, அதான் கிஷன். இல்ல பாத்துக்கலாமா இதுக்கு முன்னாடி? உன்னெல்லாம் யாரா பார்த்தாங்க? கண்ணை பார் சிரி அப்படின்னு போர்டை கட்டி ஸ்ரீ சொல்லிருப்பான். இப்படிதான் இருப்பான்னு. சும்மா இருங்கோ. அம்மா, நான் சொன்னா உனக்கு தப்பா நினைக்க மாட்டேலே. கைமாத்தா 100 ரூபாய் கொடுங்கன்னு மட்டும் கேட்டுறாத. மத்தபடி எது கேட்டாலும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ கேளுப்பா. சரியண்ணா, அப்படி என்ன என்னை பத்தி பெருமையா சொன்னாங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல உட்காருங்க. அம்மா, முதல்ல சொல்லுங்க, அப்பதான் உட்காருவேன். தேங்காய் சீனிவாசனுக்கு கண்ணாடி போட்டு 2 சைடு பல்லும் சேர்த்து 34 பல்லோட ஒருத்தன் இருப்பான்னு ஸ்ரீ சொல்லியிருக்கான். இந்த தேங்காய் சீனிவாசன் மேட்ரு புதுசா இருக்கே. வருத்தப்படாதப்பா, சும்மா யதார்த்தமா தான் சொன்னேன். தேங்காய் சீனிவாசன் பெரிய நடிகர், தெரியுமோ இல்லையோ? சொன்னாங்க. போய் உட்கார். டேய் வாங்கடா. ஹைடா. ஏய் வாடா. வாடா சின்ராசு. என்னம்மா? எப்படா வந்தீங்க? இப்பதான் மச்சான். உள்ள வந்து ஒரு 4 கவுண்டர் கொடுத்தோம், நீ என்ட்ரி ஆயிட்ட. முன்னாடியே வந்திருந்தா உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்திருக்கும். கூட கடைக்கு வந்திருப்போம். நல்லா கூட்டிட்டு போவான் கடைக்கு. கடைக்கெல்லாம் தனியா தான் போயிட்டு வருவான். ஆமாடா மச்சான், எனக்கு என் வேலை யாரும் பாக்குறது பிடிக்காது. மண்ணாங்கட்டி கடைக்கு போறதே கமிஷன் அடிக்கதான். தேங்காயில 1, அரிசியில 3ன்னு எப்படியும் 50 ரூபா அடிச்சிருவான். என் தம்பி ரொம்ப ஜென்யூன். உண்மைய சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும். அம்மா தாயே, பத்த வைக்கிறத நிப்பாட்டுறியா? தீபாவளி முடிஞ்சு போச்சு. போதுண்டி, சும்மா அவன் காலை வாரிட்டு. அதானே, அதை நாங்க செய்ய மாட்டோமா? அம்மா, எங்களை பத்தி இவன் உங்களுக்கு சொல்லிருப்பான். இவனை பத்தி நாங்க உங்களுக்கு சொல்லணும். ஸ்கூல்ல எங்க டீமோட தலையே இவன் தான். என்னடி இப்படிப்பட்ட ஒரு இத்து போன டீமுக்கு இவனை விட்டா வேற யார் தலையா இருக்க முடியுமா? தம்பி சின்ன கவுண்டர்னா அக்கா, நீங்க கவுண்டரோட கவுண்டர் பின்றீங்க. நாங்க பிள்ளைவாள். அம்மா, நீங்க அவங்களோட பெரிய கவுண்டரா இருக்கீங்க. அம்மா நீங்க கிளம்புங்கம்மா, விட்டா கலாய்ச்சே இருப்பானுங்க. டேய், நாங்களடா கலாச்சோம். வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? பிரியாவை பத்தி ஒரு வார்த்தை பேசணும் மாட்டாங்க. அம்மா, யார் அது? பிரியா? இல்லம்மா, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சே, அதான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாமேன்னு. தாராளமா ஃப்ரீயா பேசுங்க. அம்மாவே பிரியா பத்தி பேச சொல்லிட்டா பாருங்க. மவன, அம்மா, அவன் சொன்னதுக்கு என்ன ஏண்டா மிதிக்கிற? நீ தானே பக்கத்துல இருக்க. என்ன பிரியா அது இதுன்னு? யார் அது பிரியா? அவன் கூட படிக்கிற பொண்ணு. தம்பி ஒன் சைடு லவ். இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட சொல்லுவோம், எதிர்பார்க்காதீங்க. அக்கா, அம்மா, பிள்ளைங்க எல்லாம் வெயில வாடி போய் வந்திருக்கு. இப்படி உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்களே, உள்ள கூட்டு போய் தண்ணி கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு மடக்கு ஆப்பிள் ஜூஸோ ஆரஞ்சு ஜூஸோ குடுக்கலாம்ல. சாரிப்பா, சாரி. இப்ப ரெடி பண்ணிடுறேன். அம்மா, அப்ப அந்த பிரியா நீங்க போய் ஜூஸ கொண்டு வாங்கம்மா, போங்கம்மா. சும்மா பிரியா வந்து போட்டா குடுக்குற. டேய், அவன் நம்ம உனக்கு பாத்துக்கா. என்னக்கா, எனக்கு மட்டும் தான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கீங்க, இவங்களுக்குலாம் இல்லையா? கொடுங்க. டேய், உட்காரு. உட்கார். வருவாங்க. தேங்க்யூ. அலையாத. ஓகே, உங்களுக்காக என் ஜூஸ காக்கா மாதிரி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறேன். இப்ப தெரியுதாக்கா இவன் எந்த சைஸ்ல இருக்கான்னு? என்னப்பா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? அம்மா, என்னப்பா? இன்னைக்கு உங்க கல்யாண நாள்னு ஸ்ரீதாமா வர சொன்னா. அப்படியா? ஐயோ, என்னம்மா ஐயோன்றீங்க? இன்னைக்கு கல்யாண நாள். வீட்ல எல்லாரும் விரதம். வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட முடியலையேன்னு. அம்மா அந்த காலத்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் விட்டு பின்னிடுவாங்க காமெடி எல்லாம். என்னப்பா பயந்துட்டீங்களா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அம்மா, அசத்திட்டீங்கம்மா. அப்புறம் எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம், புரியுதா? அதுக்கு தானமா நாங்க எல்லாரும் எம்டி ஸ்டொமக்கோட என்ட்ரி ஆயிருக்கோம். நீங்க நாயை விட்டு ஷூ விட்டு துரத்துனாலும் நாங்க போக மாட்டோம். சிச்சி, ஸ்ரீயை விட்டெல்லாம் நாங்க துரத்த மாட்டோம், கவலைப்படாதீங்க. ஐயே, இவ்வளவு ஜாலியான குடும்பத்துல எப்படிமா இப்படி சீரியஸா ஒருத்தன் பிறந்தான்? டேய் அடங்குறியா? பனைமரம் காஞ்சா பன்னி குட்டி கூட ஏறி போகுமே. இருங்க, 10 நிமிஷம் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். அம்மா, அது வரைக்கும் கொறிக்கிறதுக்கு பிஸ்கெட் இல்ல சிப்ஸ் ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா, தப்பா நினைச்சுக்க மாட்டேன். வாப்பா, உள்ள வந்து எடுத்துக்கோ. பாத்து தரைக்கு வலிக்க போகுது, சீக்கிரம் போ. எப்படி எங்க மானத்தை வாங்குறதுல உன்னை மிஞ்சவே முடியாதுடா. போடா. ஜூஸ்? கிஷன், கிளாஸுக்கு டேமேஜ் ஆகாம குடிங்க. அட பாவி, சாப்பிடுறதுக்கு பிஸ்கெட் இல்லனதும் கத்திரிக்காய் வாழைக்காலாம் பொறுக்கிட்டு வந்துட்டியா? டேய் அடங்குடா, அம்மா குக்கிங், we are helping. குடி இத உரி. டேய் கிச்சா, இந்த தேங்காய் தூருடா. டேய்,
பல்லு பெருசா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுல துருவ கூடாது. வெப்பன்ஸ்ல துருவு. இந்தா. குடுறாத. ம் ம் புடி. அம்மா எனக்கு ஒரு டவுட்மா. சை டேய் கிஷன், இத உரிடா. வெங்காயத்தை உரிச்சா கண்ணு கறிக்குமே. உரிக்கலன்னா கொலை விழும். எது பெட்ரு? ஐயோ உரிக்கிறேன். மச்சான், வாசத்தை போட்டு வயித்தை கெடுத்துட்டியேடா. சும்மாவாது இருந்திருக்கலாம். ஐட்டை தவிர ஆர்டரா அடிக்கிட்ட. முட்டையில இருந்து அவங்க அம்மா சிக்கன் வரைக்கும் வா வான்னு கூப்பிடுறாங்க. கொஞ்சம் இருடா, அப்பா வந்துருவாங்க. இந்த காலில் விழுவுறது அது இதுன்னு சாங்கியத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் களத்துல இறங்கலாம். இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அவசரத்துக்கு உதவுற மாதிரி சில பல சிப்ஸுகள், சில பல பிஸ்கெட் பாக்கெட்கள், சில பல வாழைப்பழங்கள்லாம் கையிலே புடிச்சுன்னு வந்திருப்பேன். ஏண்டா வந்ததுல இருந்து பட்டியல கிடக்குற மாதிரி பில்டப் கொடுக்குறியே. ஸ்டார்டிங்ல காட்டுன்னு கட்டினியே, அதெல்லாம் என்னதுடா? போடா. கொஞ்சம் இருடா, வரேன். நல்லா பசிடா உனக்கு. என்னடா அது என்னடா மாப்ள? பொரிடா. இந்தா, நீ கொஞ்சம் பொரி. டிஆர் மாதிரி ரைமிங்ல அடிக்கிறான் பாரு மாப்ள. இததான் யானை பசிக்கு சோளப்பொரின்னு சொல்லுவாங்களோ. வேணான்னு சொல்லுவியோன்னு பார்த்தேன். உன் வயிற்று பசிக்கெல்லாம் சோள காட்டையே கொடுத்தாலும் கட்டுப்படி ஆகாதுடா. வீசுடா வீசு. ஒரு ஓரமா கிடக்கட்டும். ஹலோ, யார் பேசுறது? ஹாய் சுமதி, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டி. யாரோ சுமத்தியாண்டா, அப்பா இல்ல. என்ன மச்சான், உங்க அப்பா ஒருவேளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகரா இருப்பாரோ? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாரா இருக்குமோ? ரஜினி கூட அரசியலுக்கு வருவாரா இல்லையான்னு சொல்லிடுவார் போல. ஆனா உங்க அப்பா சாப்பாட்டுக்கு வருவாரா இல்லையான்னு தெரியாது போல இருக்கே.